அந்த கட்டடத்தை பார்க்க முடியாது. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க அந்த காலத்தில் கட்டினாங்க. காவலர்கள் வெளியே இருப்பாங்க. யூ கேன் see guards and policemen. The British built this like Buckingham Palace, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம அரசாங்கம் இதை எடுத்து வழி நடத்தி வந்தாங்க. சரி, சிங்கப்பூர் கதைக்கு மீண்டும் வரேன். பழைய பேர் இந்த தமாசுக்கு எப்படி புதிய பேர் ஏற்பட்டது? 14ஆம் நூற்றாண்டில் ஒரு இளவரசர் இருப்பாரு. அவர் பேர் வந்து சங் நிலா உத்தாமா. சுமாத்ரா இந்தோனேசியாவை சார்ந்தவர். ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக சிங்கப்பூருக்கு வராங்க. வந்த பிறகு ஒரு மிருகத்தை பார்க்குறாங்க. அந்த மிருகத்தின் பெயர் சிங்கா. சிங்கா என்பது வந்து ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. அதாவது மலாய்க்காரர்களும் சரி, இந்தோனேசியர்களும் சரி, நம்ம இந்திய பாரம்பரியம் கலந்துள்ளது. அவங்களும் சில தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க, சில ஹிந்தி வார்த்தைகள், அதே மாதிரி சம்ஸ்கிருத வார்த்தைகள். இப்போ பொன்னியின் செல்வன் படம்லாம் வந்தது. அந்த காலத்தில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இந்த வட்டாரத்தை படையெடுத்துக்கிறாங்க. வியாபார ரீதியாக நிறைய இந்தியர்கள் வந்துருக்காங்க. சரியாங்க. சிங்கானா என்ன மிருகம்? லயன். தமிழ்ல சிங்கமா? பார்த்தது ஒரு சிங்கத்தை. சிங்கப்பூருக்கு வந்து சிங்காபூரா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. உண்மையான பெயர் வந்து சிங்காபூரா. அர்த்தம் என்னன்னா சிங்க நகரம். In 14th century, there was a prince by the name Sang Nila Uttama. He came to Singapore on a hunting trip. After arriving, he saw an animal. That animal was called Singa. Singa means lion. He named this island Singapura. அதாவது நம்ம தமிழ்ல சிங்கப்பூர் சொல்றோம், ஆங்கிலத்துல சிங்கப்பூர்னு சொல்றோம். உண்மையான பெயர் வந்து சிங்காபூரா. சரியாங்க. சரி, வாழ்க்கை இங்க வழக்கம் போல இருக்கும்போது பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த காலம். கிழக்கிந்திய நிறுவனம் சொல்லுவாங்க, ஈஸ்ட் இந்திய கம்பெனி, கேள்விப்பட்டிருப்பீங்க. வர்த்தகத்தை பெருக்குவதற்காக அவங்களுக்கு புதிய தளங்கள் தேவைப்பட்டது. அந்த காலத்துல வந்து சீனா சில்க் ரூட் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஸ்பைஸ் ரூட், நம்ம இந்தியா தென்கிழக்கு ஆசியால. இப்போ இந்த பொருட்கள் நிறைய தேவைப்பட்டது. வியாபார ரீதியாக சிங்கப்பூர் நடுத்தரமாக இருந்ததுனால அவங்க இந்த இடம் பிடிச்சிருந்தது. உங்கள் வலது பக்கம் பார்த்துங்க, இது வந்து சிங்கப்பூர் மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி. இது பின்னாடி ஒரு வெள்ளை கலர் மாளிகை இருக்கும், பிரிட்டிஷ்காரன் கண்ணது. நேற்று அந்த வழியாக போகணும். தேசிய அரும்பொருளகமா. திஸ் இஸ் SMU. சிங்கப்பூரில் மொத்தம் 6 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இது நகரத்தின் நடுவில் இருக்கும். தேசிய பல்கலைக்கழகம், உலகத்தின் தலை சிறந்த 10 பல்கலைக்கழகங்கள்ல அதுவும் ஒன்று. இது வந்து ஆரம்ப கால கேத்தலிக் சமூகத்தினர் குடியேறிய இடம். இது வந்து ஆண்கள் பள்ளி. லெப்டில் பாருங்களேன், செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூஷன். பள்ளிக்கூடம் இடம் மாறிட்டு, ஆனால் அந்த கட்டிட சிற்பக்கலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்டது. These are our national monuments. St. Joseph Institution. The school has shifted. The early Catholic community settled around this area. இது வந்து ஒரு தேவாலயம், Cathedral of Good Shepherd. அதே மாதிரி இந்த டிராஃபிக் சிக்னலுக்கு உங்கள் வலது பக்கம் பாருங்களேன், இது வந்து பெண்கள் பள்ளி, சைம் சொல்லுவோம், கான்வென்ட் ஆஃப் ஹோலி இன்ஃபன்ட் ஜீசஸ். ஓகே, அடுத்தது வந்து ஒரு வெள்ளை கலர் மாளிகை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் வலது லெஃப்டில் இடது பக்கம், அவங்க லெஃப்ட் என்னது ஒயிட் கலர் கொலோனியல் பில்டிங், ராஃபல்ஸ் ஹோட்டல். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும். ரிமெம்பர் திஸ் நேம், ராஃபல்ஸ். அதாவது நம்ம என்ன சொன்னோன்னா, கிழக்கிந்திய நிறுவனம் சிங்கப்பூரை படிச்சிருந்ததுனால இந்த கிழக்கிந்திய நிறுவனத்தை பிரதிநிதித்து சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபல்ஸ், சுருக்கமாக ராஃபல்ஸ் என்று அழைப்போம், சிங்கப்பூருக்கு வராங்க. சிங்கப்பூர் அரசரை சந்திக்கிறாங்க, சுல்தான் ஹுசேன் ஷா. இப்போ 2 பேருக்கிடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அன்றிலிருந்து சிங்கப்பூரும் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியின் கீழ் வருது. 1819, சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபல்ஸ், in short we call him Raffles, representing East India Company, came to Singapore. He met the local king, Sultan Hussein Shah. They signed agreement. Since then, Singapore came under the British rule. சரியாங்க. சரி, பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியின் போது சிங்கப்பூர் வந்து ஒரு துறைமுக நகரமாக வளர்ச்சிக்கானது. நிறைய வேலை வாய்ப்புகள் ஏற்படுது. அப்போ சீனாவிலேருந்து சீனர்கள் வேலை தேடி நிறைய பேர் இங்கே வராங்க. அதே மாதிரி இந்தியர்கள், குறிப்பாக தென்னிந்தியர்கள், தமிழர்கள். உதாரணத்துக்கு என்னோட தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்தவங்க தான். அதே மாதிரி அண்டை நாடு மலேசியா, இந்தோனேசியா, தூரத்திலிருந்து அரேபியர்கள் வந்தாங்க. அதனால இப்போ உள்ள சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா பல இன மக்கள், பல மொழி, பல கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடாக மாறிருக்கு. லெப்டில் பாருங்க, ராஃபல்ஸ் ஹோட்டல் உலக புகழ் பெற்றது. பிரபலங்கள் மைக்கேல் ஜாக்சன் இங்கே தங்கியிருக்கிறாங்க. JK ரோலிங், ஹாரி பாட்டர் ரைட்டர் சொல்லுவாங்க. அதே மாதிரி எலிசபெத் மகாராணியா இஸ் a world famous hotel completed in 1887. Famous personalities like Michael Jackson, JK Rowling, Queen Elizabeth II, all have stayed here before. அடுத்து உங்க வலது பக்கம் பாருங்க, ஒரு 4 தூண்கள் இருக்கும். On your right, 4 pillars. சிவிலியன் வார் மெமோரியல், 2ஆம் உலக போரில் இறந்த மக்களின் நினைவு சின்னம்.
அதை பத்தி இரண்டாம் உலக போர் பத்தி அந்த கதையை நான் கூடிய சீக்கிரம் சொல்லுவேன். பின்னாடி உயர்ந்த கட்டடங்கள், மத்திய வர்த்தக மன்றம், ஃபைனான்சியல் சென்டர். சிங்கப்பூர் வந்து உலகத்திலே நம்பர் 1 ஃபைனான்சியல் சென்டர். இந்த வங்கிகள், பங்கு பரிவர்த்தனை, முதலீடு எல்லாம் செய்றாங்களே, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் பேசிய. சரி, சிங்கப்பூர் கதைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன். பல நாட்டு மக்கள் வந்தனர். வாழ்க்கை வழக்கம் போல இருக்கும்போது 1942 இரண்டாம் உலக போர் தொடங்கப்பட்டது. சிங்கப்பூரை ஜப்பானியர்கள் குண்டு போட்டு தாக்கினர். பிரிட்டிஷ்காரர்கள் சரணடைந்து நாட்டை விட்டு போயிட்டாங்க. அடுத்த 3.5 ஆண்டுகள் ஜப்பானியர் ஆதிக்கம். இந்த 3.5 ஆண்டுகள்ல நிறைய சிங்கப்பூரர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டனர், உயிர் இழந்தனர், நரக வேதனை அனுபவித்தனர். 1945 இரண்டாம் உலக போர் முடிவுற்றது. ஹிரோஷிமா, நகசாக்கி போன்ற நகரங்களை அணுகுண்டு போட்டாங்க. அப்ப ஜப்பானியர்கள் சரணடைந்து நாட்டை விட்டு போயிட்டாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் மீண்டும் சிங்கப்பூருக்கு திரும்பி வந்தாங்க. சரி, இந்த வட்டாரம் வந்து மரீனா பேன்னு சொல்லுவோம். ஏன் மரீனா பே சொல்றாங்கன்னா, இதெல்லாம் கடற்கரை ஓரம் நில மீட்பு திட்டம் சொல்லுவாங்க, ரெக்ளமேஷன் ஆஃப் லேண்ட். இப்ப நம்ம போறதுலாம் ஒரு காலத்துல கடலாக இருந்தது, கடற்கரை ஓரம்னு வச்சுக்கோங்களேன். நிலத்தை மீட்டு புதுமையான கட்டடங்கள் கட்டியிருக்காங்க, சன்டெக் சிட்டி. அதே மாதிரி அடுத்து வருது வந்து ஒரு கை வடிவத்தில் உருவாக்கி இருப்பாங்க, ஃபவுண்டன் ஆஃப் வெல்த். ஹிந்தி படம் பார்ப்பீங்களா, கிரிஷ், சிங்கப்பூர்ல எடுத்தாங்க. இந்த ரித்திக் ரோஷன் அப்படியே பறந்துட்டு வருவாரு. குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நீர் ஊற்று வரும். அடுத்து உங்க வலது பக்கம் பார்த்துட்டு அவங்க லுக் யுவர் ரைட், திஸ் இஸ் ஃபவுண்டன் ஆஃப் வெல்த். 5 buildings representing 4 fingers and a thumb. On the palm is the fountain. Chinese called feng shui, Hindus called vastu. அதாவது பஞ்சபூதங்களை அறிக்கை செய்யப்பட்டது. தண்ணி வந்து சொத்து பணத்தை குறிக்கும். இப்போ நம்ம மகாலட்சி அம்சம்னு சொல்லுவோம் தண்ணி, அந்த மாதிரியா வழக்கமாக இதை சுற்றுவாங்க. இதை சுற்றுனாங்கன்னா உங்க பணம் சொத்து உயரும்னு ஒரு நம்பிக்கை. Going around, according to Chinese beliefs, your wealth also increases. On a lighter note, ஒன் ஆஃப் மை கேப்டன், அதாவது நம்ம வண்டி ஓட்டுநர் சொல்லுவார், சங்கர், 10 வருஷமா நானும் தான் இதை சுற்றிட்டு இருக்கேன், என் பணம் உயர்ல. சில பேர் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே ஆலமரத்தை, அரச மரத்தை சுத்தா புள்ள பறக்கும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான். எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், ஒரு நல்லாசி கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையில தான் நம்மளும் உங்களை அழைச்சிட்டு போகிறோம். இதனால ஒரு பணம் உயர்ந்தால் நமக்கு சந்தோஷம். இல்லம்மா, அது வருது போது. சிங்கப்பூர் வாழ்க்கை அப்படி, பணம் வரும், பணம் போயிடும். செலவு அதிகமா சிங்கப்பூர்ல சராசரி. இப்ப ரொம்ப பணம் வந்துச்சுன்னா பணக்காரர்கள் இருக்கிறாங்க தான். சிங்கப்பூர் கதைக்கு மீண்டும் வரேன். நான் சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்காரர்கள் திரும்ப வந்தாங்க, நாட்டை சீரமைப்பு செய்தனர். இந்த மாதிரி சீரமைப்பு செய்யும்போது சிங்கப்பூருக்கு வந்து தன்னாட்சி கொடுக்கப்பட்டது. அதாவது இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைத்த பிறகு நிறைய நாடுகள் வந்து இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த இந்தோனேசியா வந்து டச்சுக்காரங்க வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்தோ சைனா சொல்லுவாங்க, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், அது வந்து பிரான்ஸ்காரங்க வச்சிருந்தாங்க. அவங்க நாட்டை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பர்மா வந்து பாதி பிரிட்டிஷ்காரங்க வச்சிருப்பாங்க, இன்னும் மீதி வந்து பிரான்ஸ்காரங்க வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சரியாங்க. அப்ப தன்னாட்சி கொடுக்கப்பட்டது. உள்ளூர் அரசாங்கம் உருவாக்குறதுக்கு தேர்தல் நடந்தது. 1959 ஆட்சியை கைப்பற்றியது வந்து மக்கள் செயல் கட்சி, ஆங்கிலத்துல வந்து பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி. தி வான் தி எலெக்ஷன். சிங்கப்பூரின் முதலாம் பிரதமர் திரு லீ குவான் யூ, இவர் பேரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் அவரை சார்ந்த தலைவர்களும் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்து இருக்காங்க. நம்ம இந்திய தலைவர்களும் இப்போ எஸ் ராஜரத்னம் இருப்பாங்க, முன்னாள் வெளியுறவு அமைச்சர், நல்லுறவுக்காக ஜன முதலீடு அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு நிறைய நாடுகளை போய் நல்ல ஒப்பந்தம்லாம் பேசினவங்க. 1959 election, the party that won is People's Action Party. Singapore's first Prime Minister is the Lee Kuan Yew. Currently we have the 4th Prime Minister, Mr. Lawrence Wong. அதாவது தற்போது 4வது பிரதமர் திரு லாரன்ஸ் வாங். சரியாங்க. ஒரு குறுகிய காலம் சிங்கப்பூரும் மலேசியாவும் இணைந்தோம். 1963 ஆண்டு இணைந்த பிறகு இந்த 2 அரசாங்கங்களுக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அப்ப பிரிய நேரிட்டது. பிரியும் போது சிங்கப்பூருக்கு வந்து சுதந்திரம் கிடைத்தது. 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1965 ஆண்டு. இந்த ஆண்டு வந்து 60வது ஆண்டு தேசிய தின கொண்டாட்டங்களை கொண்டாடி முடிச்சாச்சு. Now for a short period Singapore joined Malaysia, a neighboring country, in 1963.
After joining, the two governments got some disagreement, so we got separated. When we got separated, Singapore gained its independence on 9th August 1965. This year is a landmark year. They celebrated 60 years of independence. ஸோ ஒரு முக்கிய சம்பவங்களை ஒரு குட்டி கதை மாதிரி சொல்லிட்டேன். அதாவது சிங்கப்பூரை பற்றி இப்போ வந்து பல விஷயம் தெரிஞ்சுக்கணும். அங்கிள் கூகுள் யாரு தெரியுமா? கூகுள் அவர்கிட்ட போனீங்கன்னா பல விஷயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி யூடியூப் அது பல தகவல்களும் சொல்லுவாங்க. ஆனால் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்க மாதிரி வராது. சரிங்க. யாராவது அந்த காற்பந்தய பிரியர்கள் இருக்குங்களா? நேற்று வர வழியில கண்ணு ஃபார்முலா 1 ஃபேன் எனிபடி லைக்ஸ். அதான் உலகத்திலே இரவுல நடத்துற போட்டி சிங்கப்பூர்ல தான் தொடங்கினாங்க 2008. இது வந்து ஸ்ட்ரீட் சர்க்கிட் சொல்லுவாங்க. நம்ம போற சாலைகளை மறித்து அதன் வழியாக செஞ்சிருவாங்க போட்டி நடத்தப்படும். உதாரணத்துக்கு இந்த சாலை அதே மாதிரி பாருங்க விளக்குகள்லாம் போட்டிருக்காங்க உங்க வலது பக்கம். He was a street circuit, so they set up night race, they set up lights and so on. சரி, கீழே இறங்குறோம் கடல் சிங்கத்தை பார்க்கறதுக்கு. இந்த கடல் சிங்கம் எப்படி உருவானது? இப்போ இந்தியா அந்த தாஜ்மஹால் சொன்னா உலகத்துக்கு தெரியும் இந்தியாவின் ஒரு நினைவு சின்னம். அந்த மாதிரி சிங்கப்பூருக்கு எந்த ஒரு நினைவு சின்னமும் கிடையாது. அப்போ 1972 சிங்கப்பூர் சுற்றுலா சங்கம் இதை அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு நிமிஷம் உங்க லெஃப்ட்ல பாருங்க, ஒரு வித்தியாசமான கூரை தெரியுதா? லுக் யுவர் லெஃப்ட், ஸ்ட்ரேஞ்ச் லுக்கிங் ரூஃப் டாப், எஸ்பிளனாட் தியேட்டர் ஆன் த பே. இது வந்து தியேட்டர், ஆனால் அந்த கூரையை பார்த்தீங்கன்னா டூரியான் பழம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சிங்கப்பூரின் தேசிய பழம். ஒரு வாடகை அடிக்கும். மலேசியா போனால் சரளமாக கிடைக்கும். அடுத்து லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே புதுமையான கட்டடம் மரீனா பே சாண்ட்ஸ் சொல்லுவாங்க. 3 கட்டடங்கள் மேலே கப்பல் மாதிரி அமைச்சிருப்பாங்க. கீழே கசினோ இருக்கும். அந்த வெள்ளை கலர் பூ மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு பாலம் மரபணு ஹீலிக்ஸ் பிரிட்ஜ். இது கடல் சிங்கம். இதை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். சரியா? சரி, இந்த கடல் சங்கம் எப்படி உருவாகுன்னு சிங்கப்பூரா சிங்க நகரம், அதனால சிங்க முகத்தை வச்சுக்கிறாங்க. பழைய பேர் ஞாபகம் இருக்கா? தமாசிக் மீன்பிடி கிராமம். நம்ம வரலாறு தொடங்கியது இந்த சிங்கப்பூர் ஆறுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்று இப்போ இவ்வளோ சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க. இதை வந்து மழை நீரை சேகரித்து குடிநீராக மாற்றுறாங்க. சரியாங்க? சரி, எல்லாரும் கீழே வாங்க. ஒரு கூட அரை மணி நேரம் கொடுப்பேன். 11:05 11:10 சொன்ன இடத்துக்கு வந்துடணும். வண்டி இங்கே நிற்க கூடாது. I'm giving you about 30 minutes. உங்க வலது பக்கம் இது நாடாளுமன்றம், இடது பக்கம் வந்து தலைமை நீதிமன்றம். இதுக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா இப்ப தலைமை நீதிமன்றம் பின்னாடி பழைய தலைமை நீதிமன்றம். அதே மாதிரி நாடாளுமன்றம் பின்னாடி பாத்தீங்கன்னா பழைய நாடாளுமன்றம். அந்த கட்டிட சிற்ப கலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்டது. சரியாங்க? வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு யானை சிலை இருக்கும். அதே மாதிரி வண்டி வளையும் போது வலது பக்கம் கிரிக்கெட் கிளப், சிங்கப்பூர் கிரிக்கெட் கிளப். இது பழைய தலைமை நீதிமன்றம் இடது பக்கம். அது பக்கத்தில் நிறைய தூண்கள் இருக்கும். ஓல்ட் சிட்டி ஹால் சொல்லுவாங்க, நகராட்சி மன்றம். இது ரெண்டையும் இணைத்து நேஷனல் கேலரி ஆஃப் சிங்கப்பூர், அதாவது ஒரு ஓவிய கண்காட்சி கூடமாக மாற்றிட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடும் போது அடிக்கடி சிங்கப்பூருக்கு வந்துக்கிறாங்க. சிங்கப்பூர் இந்தியர்களை சந்தித்த இடம் தான் இந்த இடம். பெரிய திடல் தெரியுதா வலது பக்கம்? ஸோ அவர் வந்து பேசும்போது நிறைய இந்தியர்கள் வந்து பணம் அதே மாதிரி நகைகள்லாம் கொடுத்தாங்க. இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கியவர். இந்த வழியா தான் வந்து அந்த 4 தூண்கள் தெரியுதா வலது பக்கம். அதே மாதிரி இடது பக்கம் வந்து ரேஃபல்ஸ் ஹோட்டல். இது முன்பகுதி. அது ஏற்கனவே இந்த வழியா வந்து இப்போ உங்க லெஃப்ட் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த முன்பகுதி தெரியும். நான் சொன்ன மாதிரி உலக பிரபலம் வாய்ந்தது இந்த ஹோட்டலா, தங்கும் விடுதி. சரி, நம்ம போய்கிட்டு இருக்கிற சாலை வந்து பீச் ரோட். ஏன் பீச் ரோட் சொல்றாங்கன்னா, நீங்க வலது பக்கம் பார்க்கறதுனா ஒரு காலத்துல கடற்கரை ஓரன்னு வச்சுக்கோங்களேன்.
வச்சுக்கிட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஊர் தான் அப்படி சரி, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. சந்தோஷா போகும்போது இன்னொரு தண்ணி பாட்டில் நமக்கு கொடுப்போம். இந்த மாதிரி காலி பாட்டில்லாம் பஸ்ஸில் வைக்க வேணாம். தேவை இல்லைன்னா வீசிடுங்க. வழக்கமாக சொன்ன மாதிரி காலி பாட்டில் கையில் வச்சுங்க, தண்ணி வேணா தண்ணி நிரப்பிக்கலாம். இது இப்போ தேவைப்படாது இன்னொன்று கொடுக்கணும்னா இது பொழுது வீசிடுங்க. வண்டியிலே போட்டுற வேணாம், குப்பை இது போட வேணாம். கீழே வந்து போடுன்னு சொன்னாங்க. கீழே போடும்போது அந்த குப்பை தொட்டில தான் இருக்காது. நேற்றே சொல்லி இருக்காது. நம்ம வீச தான் சொன்னேன். எங்க வீச நிறைய வீசல குப்பை தொட்டில இப்போ வந்து இந்த மதிய உணவு நேரம், அதனால வந்து கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல். அதே மாதிரி இந்த நகரத்தின் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடுகள் நடக்குது. அந்த கோவிட் வந்ததில் இப்போ சில வேலை நிறுத்திட்டாங்க. இந்த வேலை செய்கிறவங்களாம் வெளிநாட்டினர் தான், இப்போ தமிழர்கள்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதனால் இப்போ வேலை தொடங்கும் போது எல்லா இடத்துலும் கொஞ்சம் இந்த ஒயரிங்லாம் கேபிள் அதெல்லாம் போகிறதுனால அது ஒரு லேன் எடுத்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் சிட்டிக்குள்ளார நான் சொல்கிறது. அடுத்து வந்து ஒரு கிஃப்ட் ஷாப். சொன்ன மாதிரி சிங்கப்பூர் ஞாபகமாக ஏதாவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கடல் சிங்கம் பொம்மைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கீ செயின், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து சாக்லேட் டிஷர்ட்லாம் இருக்கும். இதே இடத்துல வந்து அவங்க இந்த பர்ஃப்யூம்லாம் விற்பாங்க. பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம முஸ்தபால நேரம் ஒதுக்குறோம். அங்கே வந்து மற்ற பொருட்கள் என்ன வாங்கிக்கலாம். சாரு ஒருத்தர் பேர பிள்ளைக்கு வந்து சின்ன சின்ன இந்த சட்டைகள்லாம் அங்கே முஸ்தபாலாம் நல்ல ரேஞ்ச் இருக்கும். தரமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி விலை கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கும். பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். சரி, இந்த இடம் ஞாபகம் இருக்க லெஃப்டில் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து கடை வீடுகள். அதே மாதிரி நான் சொன்னேன் சுல்தான் பள்ளி வாசல். லெஃப்டில் பார்த்துட்டே வாங்க, சுல்தான் பள்ளி வாசல். கூட கூட அரை மணி நேரம் கொடுக்குறோம். அரை மணி நேரம் திருப்பி இதே இடத்துக்கு வந்துடணும். நேற்று வந்தோம்னா அதே இடம் தான். சரி, பார்த்து இறங்கணும். வந்தாச்சு, எல்லாரும் வாங்க. ப்ளீஸ் கம் டவுன். You will enter Sentosa Island. Third station you have to come out. Now maximum each car 8 people can sit. We manage 6 in a car. I'm taking first car. I will be reaching there first. I will be waiting. Jenna will be the last one. Jenna வந்து கடைசி வண்டியில வருவார். அவர் கூட சில பேர் சேர்ந்து வரலாம். சரி, நம்ம சிங்கங்கள்லாம் அவர் கூட வந்துருங்க. சரியா? வேற யாரு சிங்களா வந்துக்கிறா? வேற யாரும் இல்லை, நீங்க 2 பேர் தானே? 2 பேர் நண்பர்கள். சரி, இவங்க இன்னொரு 2 பேர். ஆமா, சிங்கம் தான் சிங்களா வரேன் சார். நான் சிங்கமா சொன்ன சிங்கமா நீங்க அசிங்கமா சொல்றீங்க. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க சார். நீங்க சிங்களா? ஓகே, ரைட்டு சார். இல்ல, எல்லாரும் சிங்கிள் ஆயிட்டாங்க. மனைவி இல்லாதனால சிங்கிளா இருக்கிறீங்களா? சரி சரி, பரவாயில்ல. சரி, நான் சொன்ன மாதிரி I reach there first. I'm waiting. If you see me, you come down. If you don't see me, don't come down. Inside Sentosa, outside vehicles are not allowed. Our buses are not allowed to move. Sometimes we have to walk and then we go to beach station. அதாவது நமக்கு மொத்தம் 3 நிகழ்ச்சி. கேபிள் கார், பாதி பேர் வந்து ஹீலிக்ஸ், மீதி பேர் வந்து 4D ஷோ. அது முடிஞ்சு நம்ம மேடம் டுசாட் போகிறோம். சரி, மேடம் டுசாட்
இந்த உலக புகழ்பெற்ற உருவங்களின் மெழுகு பொம்மைகள் கேட்டுக்கங்க. நமக்கு வந்து 4 in 1 4 அம்சங்கள். எப்பவுமே இந்த ஹைலைட் சொல்றாங்க, இதான் முக்கியமான இந்த சைட் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. போற வழியிலே அவங்க கொஞ்சம் இந்த சைட்ல கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி அனுபவங்கள் இருக்கும். முதலில் வந்து அல்டிமேட் ஃபிலிம்ஸ் தான் முதலில். அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி, மாதுரி டிக்ஸே, இந்த மாதிரி சில காஃபி வித் கரண் சொல்லுவாங்க, அவர் ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில எல்லாம் இந்தியாவில் உள்ளவங்க தான் அந்த முதல் இது. அது இணைக்கும் ஒரே வழி தான் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா. இரண்டாவது இமேஜஸ் ஆஃப் சிங்கப்பூர், சிங்கப்பூர் வரலாறு. ஒரு மீன்பிடி கிராமம், ரேஃபர்ஸ் ஞாபகம் இருக்கா? ஒரு வெள்ளையர் உருவம் இருக்கான்னு வச்சுங்க. இப்போ வந்து வெளிநாட்டினர் வர்றாங்க. சிங்கப்பூர் வரலாறு. அப்புறம் வந்து 2ஆம் உலகப் போர், அப்புறம் சுதந்திரம், புதிய நாடா மாறிட்டு 2 மாடி. முதல் மாடி போயிட்டு மேலே ஏறுவீங்க, முடிந்த பிறகு மைப்பும் கீழே இறங்குவீங்க. இறங்கினோடனே 3வது ஸ்பிரிட் ஆஃப் சிங்கப்பூர், ஒரு போட் ரைட். அது கட்டடம் உள்ளாரே சுத்தம் 3 நிமிஷம் தான், சரியாங்க, 3 நிமிஷம். அதையும் பார்த்த ஒரு அனுபவம். பார்த்துட்டு அது 4வது இணைக்கும். 4வது தான் ஹைலைட் மேடம் டுசாட். சரி, அந்த மேடம் டுசாட் வந்து நிறைய பகுதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல் பகுதி உலக தலைவர்கள், ஒபாமா, நெல்சன் மண்டேலா, நரேந்திர மோடி, அவரோட உருவப்படம் இருக்கான். அடுத்த விளையாட்டாளர்கள், அடுத்த பகுதியை கிறிஸ்டியானோ ரொனால்டோ, கால்பந்து வீரர். அதே மாதிரி வந்து குத்துச்சண்டை வீரர் முகமது அலி, அவங்க இருப்பாங்க. சச்சின் டெண்டுல்கர். மற்றபடி இந்த வீராங்கனை சொல்லுவாங்க, செரீனா வில்லியம்ஸ், டென்னிஸ், டைகர் வுட்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க தான். இது முடிஞ்ச பிறகு சீன சூப்பர் ஸ்டார்ஸ் ஜக்கி சான், ப்ரூஸ்லி, அவங்க உருவப்படம் இருப்பாங்க. அது முடிஞ்ச பிறகு வந்து நம்ம மேற்கத்திய, அதாவது பாலிவுட் சிங்கர்ஸ், ஹாலிவுட் சிங்கர்ஸ், மைக்கேல் ஜாக்சன், மடோனா, கேத்தி பெரி, எல்விஸ் பிரெஸ்லி, இந்த மாதிரி சில உருவங்கள் இருக்கும். அது முடிந்த பிறகு பாலிவுட் செக்ஷன், ஷாருக் கான், அங்கே வந்து ஐஸ்வர்யா ராய், மகேஷ் பாபு, உங்களுக்கு ஒரு அளவுக்கு அவங்கள அடையாளம் தெரியும். அப்புறம் கடைசியாக ஹாலிவுட் செக்ஷன், ஹாலிவுட். சரியா? சரி, முடிஞ்ச வெளியாகும்போது அங்கே ஒரு 4D ஷோ இருக்கும். அது நம்ம நிகழ்ச்சியில் கிடையாது. பாப்பா நிற்க வேணான்னு சொல்லுங்க. சிட் டவுன். அது நம்ம நிகழ்ச்சியில் கிடையாது. ஏன்னா நாளைக்கு யூனிவர்சல் போகிறீங்க, அங்கேயே 2 4D ஷோ இருக்கும். அதனால தான் சில பேருக்கு வந்து இன்னொரு தனியாக அந்த 11 பேருக்கு வந்து 4D ஷோ நம்ம வச்சுருக்கோம். சரி, இந்த லெஃப்டில் பார்த்துக்கோங்களேன். இது வந்து சிங்கப்பூர் இந்தியன் அசோசியேஷன் சிலோன் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஆரம்ப கால இந்தியர்கள் சிங்கப்பூர்ல இங்கே தங்கும் போது நம்ம சமூகத்துக்காக இந்த மாதிரி சங்கம் அமைத்தனர், விளையாட்டுகள். இப்போ நிறைய இந்தியர்கள் சிங்கப்பூருக்கு வந்துக்கிறாங்க. அதனால வந்து இந்த கிரிக்கெட் கிரவுண்டாக இருக்கும். இல்லாட்டி சிங்கப்பூர்ல வந்து கார்பந்துன்னு சொல்லுவோம், சாக்கர், ஃபுட்பால், தேசிய விளையாட்டு. சரி, நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரேன். இந்த 4D ஷோ வந்து நம்ம நிகழ்ச்சியில கிடையாது. அதனால அங்கே போய் வரிசையில் நிற்கக்கூடாது, டிக்கெட்லாம் கேட்பாங்க. சரியாங்க? சரி. I just repeat what's happening in Madame Tussauds. Our program includes 4 in 1.